என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனாலும் கூட நம்மளுடைய ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அந்த அன்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போனா ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னா நம் நிற்பதும் ஆமென் ஆண்டவரே அரிதான காரியம். ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இந்த பூமியிலே அவர் ஏழ்மையை தரித்து வரவில்லை என்று சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலைமையில இருப்பதற்கு ஒருபோதும் தகுதி இல்லை, ஒருபோதும் யோகியதை இல்லை, அதிகாரம் இல்லை. கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தில் ஏழ்மை கோலத்தை தரித்து ஆமென் அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து ஒவ்வொருவருக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் இன்னும் நமக்காக சொர்க்கத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக ஒரு தேற்றனவாளனை அனுப்பி இருக்கிறார். ஆமென். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய நடத்துவார் என்கிறதான ஆமென் அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு அதை கிடைக்கல, எனக்கு இதை கிடைக்கல, நான் நினைச்சதெல்லாம் நான் சாதிக்க முடியலன்னு சொல்லி ஒருபோது நீங்க கலங்காதீங்க. ஆண்டவரை விட்டு வழிவெளிக்கு போகாதீங்க. ஆமென். அவருடைய வார்த்தையை விட்டு நம்ம மாறி போகாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்திலே உறுதியாய் ஆமென் அவரை கட்டியாய் நாம் பிடித்துக் கொள்வோம். ஆமென் சோதனையாக அவர் இயேசு கிறிஸ்து அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னார். அவர் எதுக்கு சிலுவையிலே அறையப்படணும்? அதுக்குள்ள அவசியமே இல்லை. அப்ப அவர் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இந்த மாதிரி உண்மை எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் மேன்மையை அவரை நினைத்திருக்கலாம். அவர் என்ன செஞ்சாரு? பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படியாக அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? அவரையே அர்ப்பணித்தார். அந்த மரணத்தின் முன்பாகவும் தேவ சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம் சொன்னது பிரகாரம் நிரப்பினரை நோக்கி பார்ப்போம், சிருஷ்டியை பார்க்காமல் சிருஷ்டித்தவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். பிதாவானவர் கடந்து வந்தது அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னார். பிதாவே ஆமென் அவருடைய வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு அவருடைய இஷ்டத்துக்கு நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்று சொன்னார். நமக்காக அடிக்கப்பட்டார். நாட்களில் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யலாம்? விட்டு கொடுப்போம். ஒவ்வொரு முழங்கால் படிக்கிற சமூகத்தில் நமக்கு ஜெபிக்கலாம். கூடுதல் இன்னும் பேசுவதற்கு நான் ஆயத்தம் இல்லை. வாங்க சொல்லி இந்த காரியத்தை நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அர்ப்பணித்து கொடுப்போமா? ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தாவே நாங்கள் சிருஷ்டித்த ஆமென் சிருஷ்டியை நாங்கள் பார்க்கவில்லை ராஜாவே. ஆமென் ஆண்டவரே சிருஷ்டித்தவரை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென் நீங்க ஆனாலும் நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நிரப்பினரை நாங்கள் பார்க்கவில்லை. ஆமென் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் மேன்மை பாராட்டவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் எங்களை ஆசீர்வதித்து உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க ஒவ்வொருவரும் ஆமென் வாயிலாக ஆமென் தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து கொடுப்போம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க கர்த்தாவே. இயேசுப்பா நாங்கள் விரும்புகிறோம் கடந்து வந்து விரும்புகிறோம் ஆண்டவரே. நிரப்புங்க ராஜா நிரப்புங்கப்பா நிரப்புங்க கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே நாங்கள் மலைகளை வீசுவதற்கு எங்களுடைய இருதயமாகிய மலைகளை நாங்கள் கழுவணும் ஆண்டவரே. நாங்கள் சுத்தமாக வேண்டும், இன்னும் நாங்கள் சுத்தமாக வேண்டும், இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தை பரிசுத்தப்பட வேண்டும், இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தை பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை ஆண்டவரே. அப்போ உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ உடைய சித்தம் நிறைவேறுகிறது ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தேவன் Kami